உங்கள் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ 1988 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி நடிப்பில் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் பஞ்சவர்ணாசலம் தயாரித்த குருசிஷ்யம் படத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த படம் பெரிய சாதனை பண்ணுச்சு. ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா வேலைக்காரன், ஊர்காவலன், மனிதன் இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி படம் கொடுக்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா குருசிஷ்யன் இந்த படம் வந்துச்சு. இந்த படம் ரொம்ப ஆச்சரியத்தக்க பெரிய சாதனையில் பண்ணுச்சு. அதாவது இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கர் அந்த மாதிரி சங்கர் மாதிரி போன்ற பெரிய டைரக்டர், பிரமாண்ட டைரக்டர்கிட்ட நடித்து படத்தை ரொம்ப ஒரு 6 மாதம் 7 மாதம் நடித்து பேர் வாங்கிட்டாரு அப்படின்னு இப்போ 2K கிட்ஸ்லாம் இப்போ உள்ள ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுக்கும் விதமாக அப்போயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சாதனை பண்ணியிருக்காரு. என்னென்னா, வெறும் 28 நாள் தான் குருசிஷ்யன் படப்பிடிப்பு. அப்போ எப்படின்னா, மனிதன் படம் முடிஞ்சு பெரிய பிரம்மாண்ட வெற்றி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு படம் கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் சொல்லும்போது, அவர் அடுத்த ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்லி பஞ்சவர்ணாசலம் இவங்களோட PA ப்ரொடக்ஷன் பஞ்சவர்ணாசலம் சொல்லி ஒரு கதை ரெடி பண்ணாங்க. அதாவது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ரசிகர்களுக்கு படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அதில் வந்தது தான் குருசிஷ்யன் படம். இந்த குருசிஷ்யன் படம் பார்த்திங்கன்னா இந்த படம் வெறும் 28 நாள் தான் ஷூட்டிங். அந்த 28 நாளில் பார்த்திங்கன்னா இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு நாமளே சொல்ல தேவையில்லை. இந்த படத்தில் ரஜினிகாந்தோட பிரபு அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க. பிரபு, அப்புறம் பார்த்திங்கன்னா வினு சக்கரவர்த்தி, ராதா ரவி, இதில் ஒரு குறிப்பாக என்னது பார்த்திங்கன்னா, ஷோவோட டைலாக் அந்த நேரத்தில் ரொம்ப பிரபலமாக அமைஞ்சது. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த காலகட்டம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனிதன் வெளிவிழா காட்டு குருசிஷ்யன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் டைலாக் அடிக்கடி சொல்லுவார். அவரோட கையை அசைச்சு ஆக்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஒரு அரசியல் நிகழ்வு அப்படியே படம் பிடிச்சி காட்டியிருக்கோம். அது அப்போ உள்ள ரசிகர்களுக்கு இந்த காட்சியில் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க. ரெண்டாவது பாடல்கள் பார்த்திங்கன்னா இளையராஜாவோட இசையில் எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அமங்கலமாக அமைஞ்சிருந்தது. அதான் அந்த நேரத்தில் குறுகிய காலத்தில் 28 நாட்களில் ஒரு வெளிவிழா படம் கொடுக்க முடியும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த நேரத்தில் கொடுத்தாரு. 28 நாள் தான் ஷூட்டிங்கு. படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளிவிழா படம் 175 நாளில் தாண்டி ஓடிச்சு. கிட்டத்தட்ட திரையிட்ட இடங்களில் எல்லாமே இந்த படம் ஒரு அமோக வரவேற்பு கிடைச்சது. அதாவது ரஜினிகாந்த் பிறகு இந்த காமெடி மக்களை ரொம்ப கவர்ந்துச்சு. ஏன்னா அந்த காமெடிக்கே யாருமே தேவையில்லை. ரஜினிகாந்த் ரொம்ப அந்த படத்தில் ரொம்ப காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் படம் தான் சொல்லணும். படம் அவ்வளோ அற்புதமாக சிறந்த ஒரு பொழுதுபோக்கு படமாக அமைஞ்சிருந்தது. இன்னொரு முக்கியம் என்னன்னா, இந்த படத்தை கௌதமி அவர்கள் அறிமுகம் வாய்ந்தாங்க. கௌதமிக்கு இந்த படம் தான் முதல் படம் அறிமுகம் வாய்ந்தாங்க. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா வினு சக்கரவர்த்தி அவருடைய தனக்கே உரிய பாணியில் பார்த்திங்கன்னா கலக்கியிருப்பார். அவர் ஒரு வில்லத்தனமான கேரக்டரில் நடிக்கக்கூடியவர். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார். அது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நகைச்சுவையாக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு தங்க புதையில் எடுக்கிறது கொண்டு அந்த கதையை எடுத்திருப்பாங்க. அது படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடி பாட்டு அந்த மாதிரி ஒரு ரஜினிக்கே உரிய. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஒரு படம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கலந்த படம், அதே நேரத்தில் சண்டை காட்சிகள், பாடல்கள் அதே போல் தான் இதில் பார்த்திங்கன்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக கதையை கொண்டு போயிருப்பார். அதாவது காமெடி, சண்டை காட்சி, பாடல்கள் இந்த மாதிரி ரொம்ப ரஜினிகாந்த் பிறகு காம்பினேஷன் சும்மா முதல்ல ரஜினிகாந்த் காமெடி பிறகு நடித்த படம். இந்த படம் பார்த்திங்கன்னா சும்மா தூக்கலாக படத்துக்கு வேறு லெவலுக்கு கொண்டு போயிருந்தான் சொல்லணும். ஏன்னா ஏன் இந்த இது சொல்கிறோம்னா, இந்த பிரம்மாண்டத்தை நடித்து, அதாவது பிரம்மாண்ட டைரக்டர் நடித்து தான் ரஜினிகாந்த் பேர் வாங்கன்னு இல்லை. ஒரு சாதாரண எஸ்பி முத்துராமன் பெரிய டைரக்ஷனாக இருந்தாலும் குறைந்த நாள் ஷூட்டிங்லேயும் இந்த படத்தை ஒரு வெள்ளி விழா கொண்டாட வச்சாருன்னா அது பெரிய அதிசயம், அற்புதம் தான் சொல்லணும். வசூல்லையும் பார்த்தீங்கன்னா
சக்கை போட்டு தான் போட்டது. அதோட ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தொடர் வெற்றியில் இதுவும் வந்து அமைஞ்சது. வேலைக்காரன், ஊர்காவலன், மனிதன், குருசிஷ்யன் பார்த்தீங்கன்னா குருசிஷ்யன் இந்த மாதிரி ஒரு 4வது படமாக வந்து அமைஞ்சது. இது அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாது. ஏன்னா எந்த அளவுக்கு அப்போ உள்ள 87, 87 காலகட்டத்துலலாம் எந்த அளவுக்கு ரஜினிகாந்தோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி இவங்க இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கெலாம் தெரியாது. இப்போ உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா ஒரே சோசியல் மீடியா தான். அதாவது அவங்களுக்கு வாய்க்கு வந்ததை கருத்துக்களை பரப்பி விட்டு, அதாவது ஒரு படத்தை போஸ்டர் எடுத்து இன்னொரு தனக்கு பிடிச்ச தலைவரோட போஸ்டரை வச்சு ஒரு பில்டப் பண்ணி வெற்றி விழா, வெள்ளி விழா, 200 தாண்டிடுச்சு, 400 நாளை தாண்டிடுச்சு, நாங்கள் தலைவரோட 200 கோடி அடிச்சிச்சு, 400 கோடின்னு சொல்லி அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பொய் பிரச்சாரம் வந்து பண்ணுற காலமாச்சு. காரணம் வந்து சோசியல் மீடியா தான். அவங்க யார் என்ன வேணாலும் பேசுறதுக்கு வாய்ப்பாக போச்சு. அதை அவங்களுக்கு குறிப்பிட்ட ரசிகர்கள் பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு இதுதான் உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் அவங்க பாட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த சாதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சாதனையெல்லாம் பண்ணிட்டார். ஆனால் இப்போ உள்ள நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள படம் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 6 மாதம் ஆகுது குறைஞ்சது. இப்போ அந்த மாதிரி ஒரு பிரபல நடிகர் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் 28 நாளோ 30 நாளில் கண்டிப்பாக படம் நடித்து அவங்களால கண்டிப்பாக ஒரு வெள்ளி விழா படம் வந்து கொடுக்க முடியாது. அது எல்லா நடிகருக்கும் பொருந்தும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நிறைய நடிகர்களோட படங்கள் வந்து குறுகிய இடத்துல எடுத்து வெள்ளி விழா பண்ணாலும் இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய உச்சத்தில் இருந்த நடிகர் இந்த மாதிரி குறுகிய காலத்தில் எடுத்து நடிக்குங்கிறது அந்த நேரத்தில் ஒரு சவாலாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பிரபலமான நடிகர்னால் கண்டிப்பாக அதில் ஒரு பிரமாண்டம் இருக்கணும். அந்த பிரமாண்டமாக எடுக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு நாட்கள் தேவைப்படும். கண்டிப்பாக அதுக்கு என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நாம் சொல்ல தேவையில்லை. பிரமாண்டம்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட நாட்கள் அதிகமாகி அந்த ஷூட்டிங்கு அங்கே இங்கேன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த நாட்கள் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு குருசிஷ்யன் படத்தை பொறுத்தளவில் நாட்களை வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் முடிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளில் முடித்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு விருந்தாக கொடுத்தது. அந்த நேரத்தில் பாடல்கள் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டிங்கோ பட்டைய கலப்பு தான் சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனக்கே உரிய இளமையான நடிப்பில் வந்து பட்டையை கிளப்பியிருப்பார். கூடவே ராதாரவி அவர்களுடைய காமெடி கலந்த வில்லத்தனமும் இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும். இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படத்தை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.